அனைவருக்கும் வணக்கம். IREL இதில் தான் வந்து ட்ரேட்ஸ்மேன் ட்ரெயினிக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வெளிவிட்டிருக்காங்க. IRELங்கிறது இந்தியன் ரேர் எர்த் லிமிட்டெடில் வந்து ரெகுலர் பேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா ஐடிஐ முடித்தவங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ வெளிவந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஐடிஐ முடித்து நீங்கள் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரிலவெண்ட் அந்த பீரியடில் வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்க. ஸோ ரெக்யூர்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் ட்ரேட்ஸ்மேன் ட்ரெயினியில் தான் கேட்டிருக்காங்க. ரெகுலர் பேஸில் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பர்மனெண்ட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த IREL இந்தியா லிமிடெட்ங்கிற வந்து சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் வந்து இருக்குது. இந்தியாவோட அண்டர்டேக்கிங் கம்பெனி இது. அட்டாமிக் மினரல் மைனிங் அண்ட் மினரல் ப்ராசஸிங் பிளான்ட் தான் வந்து இதோட வேரியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அதாவது கேரளா, தமிழ்நாட்டில் வந்து மணவாளக்குறிச்சி, ஒடிசா, போபால், ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து ரெகுலர் பேஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷனில் 23/2/2024 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி 15/3/2024 இது அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. இனிஷியல் போஸ்ட் பிளேசிங் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒடிசா, கேரளா, தமிழ்நாடு, போபால், வைசாக், ஆந்திராவில் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து போஸ்ட் கோடு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு 1ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட்ஸ்மேன் ட்ரெயினி ஐடிஐயில் வந்து ஃபிட்டர் இருக்கணும். போஸ்ட் கோடு 2ல் வந்து எலக்ட்ரீஷியனு, போஸ்ட் கோடு 3ல் வந்து கேரளா. இது வந்து ஒவ்வொரு அந்த ஸ்டேட்டுக்குமே அந்த போஸ்ட் கோடு சேஞ்ச் ஆகுது. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான அந்த போஸ்ட் கோடை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஐடிஐ ஃபிட்டரு, அட்டண்டன்ட் ஆப்ரேட்டர் கெமிக்கல் பிளான்ட் AOCP இந்த ட்ரேடில் வந்து உங்களுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது கூடவே வந்து ஐடிஐ NAC முடிச்சிருக்கணும். 2 years ரிலவெண்ட் அந்த ட்ரேடில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மினிமம் 35 வயசுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்கணும். இந்த ட்ரைனிங் டைமில் வந்து உங்களுக்கு 20,000 கொடுக்குறாங்க. ஒன்ஸ் அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து 88,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வரும். கிரேடு பார்த்தீங்க அப்படின்னா W3 கிரேடில், அதாவது கேண்டிடேட் வந்து ஏதாவது ஒரு பிளேஸில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி உங்களுக்கான அந்த அலௌன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. HRE அலௌன்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து ஐடிஐ NAC ஃபிட்டர் எலக்ட்ரீஷியனுக்கு வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸு, வேலிட் லைசன்ஸ் இருக்கணும். அதே போல் வந்து ஐடிஐ NAC அட்டண்டன்ட் ஆப்ரேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 2 years சயின்ஸ், அதாவது அது இல்லை அப்படின்னா +2ல் வந்து சயின்ஸில் வந்து 50% மார்க்கில் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ட்ரேட்ஸ்மேன் ட்ரெயினி இந்த போஸ்ட்டுக்கு. ஸோ ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் கோடு, போஸ்ட் கோடு, எந்த கேட்டகரியில் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கான அந்த ரிசர்வேஷன் கோடு கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டிஸ்க்கு வந்து இந்த ஜாப் நாட் சூட்டபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க SC ST OBC இவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் இருக்கும். அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2 அந்த மாதிரியில் வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட்லேயும் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ ஸ்கில் டெஸ்ட்லேயும் பாஸ் பண்ணால் தான் வந்து உங்களை வந்து மெரிட்டில் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஹிந்தி, இங்கிலீஷில் இருக்கும். அதாவது 1.5 மணி நேரம் நடக்கிற இந்த பேப்பர் 1ல் வந்து 50 ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது ப்ரொஃபஷனல் நாலேஜில் இருக்கும். செகண்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 50 ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினில் நாலேஜ், அவேர்னஸ், ரீசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டி, அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ் இதெல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் ஆன்சராக தான் இருக்கும் ஒவ்வொரு பேப்பருக்கும். ஸோ இதுக்கு வந்து எந்தவித நெகட்டிவ் மார்க்கும் கேட்கல. ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆன்சர் பண்ணுற ஒவ்வொரு ரைட்டான ஆன்சருக்கும். ஆன்சர் பண்ணாத கொஸ்டினுக்கு வந்து எந்தவித மார்க்கும் கிடையாது. ஸோ மினிமம் மார்க்ஸ் ரிக்யூர்ட் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் குவாலிஃபை த நெக்ஸ்ட் செலெக்ஷன். ஸோ கம்ப்யூட்டர் எக்ஸாம் அந்த CBTயில் பாஸ் பண்ணால் தான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். அதுக்கான மினிமம் மார்க் வந்து 40% கொடுத்துருக்காங்க. SC ST உங்களுக்கு வந்து 35% கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லெவல் டெஸ்ட்டில் வந்து குவாலிஃபை ஆகலைன்னா செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சென்னை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட்டில் வந்து மும்பை, போபால், விசாகப்பட்டினம், திருவனந்தபுரம், கொச்சி, நாகர்கோவில், கட்டாக், புவனேஸ்வர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். நீங்கள் ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அதாவது செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். டைரக்டர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். வெயிட் லிஸ்ட் செலக்டட் கேண்டிடேட் வந்து 1 year வரைக்கும் வச்சிருப்பாங்க. சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 1.5 lakhs வரைக்கும் அன்ரிசர்வ்டு OBC NCயில் உங்களுக்கும், SC ST இவங்களுக்கு வந்து 1 lakhs வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மினிமம் 3 yearsக்கு. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 ரூபாய் வந்து பே பண்ணணும். SC ST ஃபீமேல் கேண்டிடேட் இவங்களாம் வந்து எந்த வித ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்தவித ஹார்ட் காப்பியும் வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ண அனுப்ப தேவையில்லை அப்படிங்கிறது. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கான வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பருக்கும் ரெக்யர்மெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கணும்.
பே பண்ணுறதுக்கு ஆன்லைன் பே பண்ணுறதுக்கான கிரெடிட் கார்டு, நெட் பேங்க், யூபிஐ இது மூலிமா வந்து பே பண்ணிக்கலாம். அதாவது ஃபோட்டோகிராஃப் வேணும் 20 கேபிக்குள்ள, 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ள. ஸ்கேனர்டு சிக்னேச்சர் வேணும். டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் வேணும். உங்களுடைய ஐடி முடிச்சதுக்கான அந்த சர்டிஃபிகேட்டு, கிராஜுவேஷனு, இந்த மாதிரியான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 15/3/2024 லாஸ்ட் டேட்டு. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, ஏதாவது ஃபேஸ் பண்ணுறீங்க, ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் இமெயில் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது எல்லாமே வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் கேண்டிடேட் டு கிரியேட் லாகின், இல்லை ஆல்ரெடி வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா செகண்டில் போய்க்கலாம். ஸோ இதுக்கான அந்த லாஸ்ட் டேட்டு எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுடைய இனிஷியல் எங்கே நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, எங்கே செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது, அடுத்து உங்களுக்கான அந்த பொசிஷனு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ட்ரேடு என்ன டிசிப்ளினில், உங்களுடைய நேமு, உங்களுடைய மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்க நேமு, டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து பாஸ்வேர்டு சூஸ் பண்ணிங்க, மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஹேவ் யூ ரீட் அண்டர்ஸ்டுட் கைட்லைன்ஸ் இன்க்ளூடிங், இந்த கைட்லைன்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்மிட் கொடுத்துங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் ஆகும். லாகின் பேஜில் வந்து இமெயில் ஐடி கொடுங்க, எந்த போஸ்ட்டுக்கு போட்டிருக்கீங்க, அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் பண்ணி அதில் கேட்டுக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோவும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.